ஹாய், ஐ எம் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன்ப்பா. நிறைய நல்ல காரியங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். எல்லாருக்கும் நிறைய நல்லா நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒரு அபிப்பிராயம். பட் நிறைய பேர் அதே மாதிரி தான் சொல்லிக்கின்றிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு எனக்காக எல்லாரும் வேண்டிக்கின்றிருக்கேன். உடம்பு முடியலைன்னா அது ரொம்ப நன்றி உங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் எல்லாருக்காகவும் நம்ம நாட்டில் உடம்பு முடிகிறதோ முடியலையோ நைட்டு 9 மணிக்கு மேலே ஆளானும் திரும்பி எழுந்து மஞ்சள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு கைகால் பண்ணிட்டு உங்களுக்காக நம்ம நாட்டில் எப்போவுமே ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல தீர்வு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நான் போடுறேன். இது என்னன்னாக்கா, ஒரு வாட்டி காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா இருக்கும் பொழுது நம்மளுடைய முதலமைச்சர் முதல்ல அவர் தான் இருந்தார் அல்லவா, அந்த நேரத்தில் ஒரு அம்பாசடர் கார் வந்து அந்த கோவில் வாசலில் நின்றுது. அதிலிருந்து யார் அம்பாசடர் காரில் வந்து இறங்குறான்னு அந்த பக்தர்கள் தொண்டர்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது நம்மளுடைய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அப்போ முதல்வராக இருந்த நேரத்தில் அவர் வந்து காரை விட்டு இறங்கின உடனே எல்லாருக்கும் கையும் ஓடலை காலும் ஓடலை. தெய்வமே என்ன பண்ணுறது, திடீர்னு வந்து இப்படி நிற்கிறாரே, ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் இப்படி வந்து நிற்கிறாரே. இந்த நேரம் பார்த்து நம்மளுடைய மகாபெரிவா தியானத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல போய் தியானம் பண்ணுறதுக்கு போயிட்டார். தியான மண்டபத்தில் இருக்காரு. இவர் இப்போ வந்துட்டாரு. பூர்ண கும்பம் எல்லாம் வச்சல்லவா அவரை அழைக்கணும், அவர் பெரிய மனுஷன் அல்லவா. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திக்குமுக்காடி போய் தொண்டர்கள் எல்லாம் தவிக்கிறார். அப்போ ரொம்ப அழகாக சொன்னாராம் நமது முதலமைச்சர், எதுக்கு இத்தரம் உங்களுக்கு பரபரப்பு, ஒன்றுமே இல்லை, நான் அவரை பார்க்க வந்திருக்கேன், எல்லாருக்கும் தெரிய வேண்டாம், வந்தால் அந்த கூட்டமே உங்களுக்கு பெருசாக படும், அதை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டம், அதனால நான் யாருக்கும் சொல்லாதக்கே வந்திருக்கேன். ஸோ நீங்கள் அவர் பெரியவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்க, அவர் தியானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தள்ளி போயிருக்கார், அவ்வளோதான் அப்படின்னு. எதுக்கு இத்தனை உங்களுக்கு பரபரப்பு, நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவருடைய காரில் ஏறி அந்த இடத்துக்கு அவர் போயிட்டார். போனோடனே மகாபெரிவா ரொம்ப அழகாக தியானம் பண்ணிட்டு உட்காந்துருந்தார். ஒரு நிமிஷம் அவர் அழகாக ரசித்து நல்லா வேண்டின்னு பக்தியோடு பார்த்தார் நம்மளுடைய முதல்வர். சரியா, அதுக்கப்புறமா அவர் குசன்னு ஓரளவுக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடமே. உடனே எல்லாரும் அக்கம் பக்கத்துலலாம் சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கார், முதல்வர் வந்திருக்கார், எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காரு. அவரை பிடிக்காதவா உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஸோ அத்தனை பேரும் கூட்ட சத்தமெல்லாம் கேட்டோன்னா கண்ணை முழிச்சு பார்த்த உடனே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அழகாக அவருக்கு முன்னாடி நிற்கிறார். ஒரு அழகான ஒரு புன்னகையோட, உட்கார சொல்கிறதுக்கு இங்கே ஒரு இருக்கை கூட இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாராம். ஒன்றும் இருக்கையெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிர்க்கையே அந்த மண்ணிலேயே நம்மளுடைய செல்வன் அவர் அழகாக சம்மணாங்கால் போட்டுக்கிட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்தாராம். எதுக்கு என்ன நீங்கள் வர சொன்னேன் அப்படின்ன உடனே முன்னறிவிப்பு இல்லாமல் உனக்கு எதுக்கு நான் ஒன்று இங்கே வர சொன்னேன் அப்படின்னாக்கா, அதுவும் அங்கே கூட்டம் வந்துடுமேங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்துட்டேன். அதுவும் அந்த சந்துக்குள்ளே கார் போகாது, அது அங்கேருந்து அந்த முன்னாடியே நின்றுட்டு இறங்கி நடந்து வந்திருக்கார் இவர் மகாபெரிவாளை பார்க்கறதுக்கு. அப்போது அறுபடை வீடு கோவில் வந்துட்டு ஒரு இடத்துலையும் திருத்தணியில் இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் இருக்குது, பழனியில் இருக்குது. ஸோ ஒரே இடத்துல இருக்க மாதிரி நம்ம மக்கள் ரொம்ப சிரமப்படுறா. அதாவது ஒரு சில பேருக்கு உடம்பு முடியலை, ஒரு சில பேருக்கு நேரங்காலம் ஒரு இடத்துக்கும் போகிறதுக்கு முடிய மாட்டேங்கிறது, ஒரு சில பேருக்கு பண விரயம் இருக்குது, ஒரு சில பேர் இனி ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரே இடத்துல அறுபடை வீடு இருக்கா மாதிரி ஒரு கோவில் கட்டி கொடு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். ஸோ இதை நீங்கள் ஃபோன்லேயே எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாமே, தொலைபேசியில் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு வாக்கு சொன்னால் போகாதா அப்படின்னு இவர் கேட்ட உடனே அப்போ நம்மளுடைய மகாபெரிவா என்ன சொன்னா அப்படின்னாக்க, அவர் இல்லை, நேக்கு உன்னை பார்க்கணும் போல் ஒரு ஆசை, அதனால உன்னை நான் இங்கே வர சொன்னேன், உன்னையும் பார்த்துட்டேன், அதனால தான் சொன்னேன், நீ இதை பண்ணுறியா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட கட்டளை இடுங்கோ நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பெசன் நகர் சென்னையில் எழுந்தருளி உள்ள அந்த அறுபடை வீடு தான் அது. நம்மளுடைய மகாபெரிவா சொல்லி முதலமைச்சர் அவர் காலத்தில் ஆரம்பித்து கட்டினது இந்த கோவில். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எல்லாருமே மேபி அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அறுபடை வீடு தனித்தனியாக போகணுன்னு நினைக்கிறவன் தயவு பண்ணி அந்த ஒரு கோவிலுக்கு போனால் உங்களுக்கு அத்தான புண்ணியமும் வந்து சேரும். அதனால் அதையும் கேட்டு இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் முதல்ல எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப முடியாமல் அவர் அட்மிஷனில் இருந்தார் இல்லையா, அப்போ வந்துட்டு எப்போவுமே ஒருத்தருக்காக இவர் வேண்டிக்கவே மாட்டாராம், பட் முதல்வருக்காக பிரத்யேகமாக பூஜை பண்ணி
வேண்டின்றார் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு குறிப்பிடத்தக்கது. ஸோ எப்பேற்பட்ட நல்ல மனுஷனாக இருந்தார், பெரியவாளே அவருக்காக வேண்டின்றிருப்பார் இல்லையா? ஸோ அவர் சொல்லி இவர் கட்டினது அந்த ஒரு தனியாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வேறு இந்த கோவிலுக்கு இருக்குது. அதனால் தயவு பண்ணி சென்னையில் இருக்கேன்னா நீங்கள் புண்ணியம் பண்ணிருக்கேள், இம்மீடியட்டாக உங்களால் அந்த கோவிலுக்கு போக முடியும்னா தயவு பண்ணி போயிட்டு வந்துருங்கோ. ரொம்ப பிரசித்தியான கோவில், 6 படை வீடும் பார்த்த புண்ணியம் உங்களுக்கு உடனுக்குடனே தென் அண்ட் தேர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நான் ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் எனக்கு ஃபோனில் பேசுங்க, லைக் பண்ணுங்க எஸ்பெஷலி. ஸோ மேபி நான் நிறைய பதிவுகள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் போட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு சில காரியங்கள்லாம் நான் இதெல்லாம் ரசித்து பேசுகிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்கிறதுக்காக. ஸோ இந்த ஒரு சில காரியங்கள்லாம் என்ன அறியாமல் நான் ரசித்து சொன்னேன்னாக்க, நேற்றுக்கு ராத்திரியே முருகப்பெருமான் அழகாக தேரில் வந்து என்னை பார்க்குற மாதிரி ஒரு சொப்பனம். அந்த மாதிரி ஒரு சில அம்மன் அதே மாதிரி ஏதாவது ஒன்று நான் ரொம்ப ரசித்து பேசினேன்னாக்க என்ன மாதிரி எனக்கு காமிச்சிடும், ரொம்ப எனக்கு சந்தோஷம் நீ என்னை பற்றி பேசினது அப்படிங்கிற மாதிரி. நேற்றுக்கே இது என்ன பேசணும் ஏது பேசணுங்கிறத எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி தான் நான் பேசுகிறேன். உடனே நேற்றுக்கு ராத்திரியே எனக்கு முருகப்பெருமான் சொப்பனத்தில் வந்துட்டேன். அந்த திருப்தியும் எனக்கு இருக்குது. எல்லோரும் நன்னா இருங்கோ. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர்.